பல நாளாக தப்பிச்சுக்கிட்டு இருந்த ரோஹிணி முதல் முறையாக போலீஸ் கிட்ட மாட்டினது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரிவிங்க. போலீஸ் கொடுத்த அடி தாங்க முடியாமல் சிட்டி பார்த்திங்கன்னா ரோஹிணியை மாட்டி விட்டுறாரு. அதை கேட்டு இங்கே முத்து மீனாக்கும் ரொம்பவே அதிர்ச்சியாகுது. அதுக்கப்புறம் முத்து மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு அவரை ரிலீஸ் பண்ணிவிட்டு சிட்டியை வந்துட்டு லாக்கப்பில் போட்டு அடைச்சி வைக்கிறாங்க. இங்கே மீனாக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கோவம் வருது. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் வந்துட்டு இந்த ரோஹிணி தானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தவங்க ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தவும் சத்தம் கேட்டு எல்லாரும் பார்த்திங்கன்னா அங்கே வராங்க. அப்போ ரோஹிணி இருந்துட்டு என்ன எதுக்கு இவ்வளோ திமிரா கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு மீனா இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீங்கள் பிறன காரியத்துக்கு வந்துட்டு உங்களை வந்து கத்தாமல் என்ன பண்ணுவாங்க. அப்போ விஜயா இருந்துட்டு என்னடி வீட்டுக்குள்ளே வந்து வராத மாதிரி இப்படி கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ அண்ணாமலை இருந்துட்டு என்னம்மா மீனா என்னாச்சு, முத்துவை போலீஸ் கூட்டிகிட்டு போனாங்களா என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மீனா இருந்துட்டு மாமா அவர் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவரை வந்து வெளியில் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டு அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ ரவியும் சுருதி இருந்துட்டு நிஜமாவா மீனா விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லவும் ஆமாங்க அவர் மேலே எந்த தப்பும் இல்லை. மீனா இப்படி சொன்னதை கேட்டு இங்கே விஜயாக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு எப்படி மீனா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை மாமா அது எல்லாத்துக்கும் காரணம் வந்துட்டு சிட்டி தான். மீனா இப்படி சொல்லவும் இங்கே ரோஹிணிக்கு பார்த்தீங்கன்னா தூக்கி வரி போடுது. என்னது சிட்டியா, அப்போ இவங்க வந்து விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாகிறாங்க. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு என்னம்மா சொல்கிற அப்படிங்கவும் ஆமாம் மாமா இவர் ரதியோட வீட்டுக்கு வந்துட்டு போய் சமாதானப்படுத்தலான்னு தான் போனார். ஆனால் அவங்க வந்துட்டு ரொம்ப கோவமாக பேசவும் இவரும் வந்துட்டு கோவமாக பேசிட்டு வெளியில் வந்துட்டாரு. அப்போ அவர் அந்த வீட்டிலேருந்து கோவமாக வெளியில் வரதை பார்த்துட்டு சிட்டியோட அடியாளுங்க தான் வந்துட்டு உள்ளே போய் அவங்க எல்லாத்தையுமே அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் முத்துக்கிட்ட பிரச்சனை பண்ணுற வேலை வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டே அடிச்சிருக்காங்க. அதனால தான் வந்துட்டு ரதியோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் இவர் தான் வந்துட்டு ஆளை விட்டு அடிச்சு தான் நினச்சி போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மாமா. அப்புறம் ரவி இருந்துட்டு என்ன நீ சொல்றீங்க சிட்டி தான் இந்த வேலை பண்ணானா அப்படின்னு சொல்லவும் ஆமா ரவி. அதை கேட்டீங்க ரோஹிணிக்கோ தூக்கி வரி போடுது. ஐயோ இந்த முத்து மீனாவும் சேர்ந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களா, அப்போ சிட்டி மட்டும் நம்ம தான் இந்த விஷயத்த சொன்னோம்னு சொல்லிட்டானா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ விஜய் இருந்துட்டு ஆமா இவன் ஆகுனா வந்துட்டு அடிதடி அங்கேயும் சுத்திட்டு இருப்பான். அதனால அவனுக்கும் இவனுக்கும் ஏதோ பக்க போல இருக்குது. அதான் வந்துட்டு அவன் வேலையை கட்டிட்டு போயிட்டான். இந்த முத்துவால வந்துட்டு வீட்டுக்குள்ள எப்ப பாரு இதே பிரச்சனை தான், தேவையில்லாம இப்போ அடியாளுங்களா வந்துட்டு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டு மீனா கோப்பட்டுட்டு அதை போதும் நிறுத்துங்க, தேவையில்லாம வந்துட்டு அவர் எதுவும் குறை சொல்லாதீங்க. அவர் ஒன்றும் அடியாள் கிடையாது, ரவுடி கிடையாது. அவர் எந்த பிரச்சனைக்கும் தானா போக மாட்டாரு. அதே சமயம் அவரை வந்துட்டு யாராவது வம்பு கிழத்தாலும் வந்துட்டு அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு. அவர் எப்பவுமே நியாயத்து பக்கம் தான் நிற்பாரு. நீங்க தேவையில்லாம அவரையெல்லாம் குறை சொல்லாதீங்க. இந்த விஷயத்துல நடந்திருக்கிற விஷயமே வந்துட்டு வேற, நான் பாதி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட அண்ணாமலை என்னம்மா சொல்ற அப்படிங்கவும் ஆமாம்மா அந்த சிட்டி தான் வந்துட்டு ஆளுங்களை வச்சு அவங்களை அடிச்சிருக்கான். ஆனா அவன் வந்துட்டு யார் சொல்லி அடிச்சான் தெரியுமா. இப்ப ஸ்ருதி இருந்துட்டு என்ன மீனா யார் சொல்லி அடிச்சாங்க அப்படிங்கவும் வேற யாரும் இல்லை இந்த ரோஹிணி சொல்லி தான் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மீனா இப்படி சொன்னதை கேட்டு வீட்டில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா அதிர்ச்சியாகிறாங்க. இங்கே ரோஹிணிக்கும் அதை விட அதிர்ச்சியாகுது. அப்போ ஸ்ருதி வந்துட்டு என்ன மீனா சொல்றீங்க ரோஹிணியா அப்படிங்கவும் ஆமா ஸ்ருதி இந்த ரோஹிணி தான் வந்துட்டு சிட்டி கிட்ட சொல்லி அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் அடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ விஜயா இருந்துட்டு என்னடி வந்துட்டு புதுசு புதுசாக கதை சொல்லிட்டு இருக்க, இவை எதுக்கடி போய் அந்த சிட்டி கிட்ட சொல்லிட்டு அவங்கள போய் அடிக்க சொல்ல போறா. அப்போ மீனா இருந்துட்டு இந்த கேள்வியை நீங்க வந்துட்டு அவங்க கிட்ட கேளுங்கத்த. அப்போ ரவி இருந்துட்டு என்ன நீ சொல்றீங்க ரோஹிணி என்னையா அப்படிங்கவும் ஆமா ரவி எங்களுக்கும் வந்துட்டு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. அந்த சிட்டி இப்படி சொல்லும்போது நாங்கள் நம்பவே இல்லை, அவங்ககிட்ட வந்துட்டு சண்டை தான் போட்டோம். அப்போ அவன் தான் வந்துட்டு திரும்ப திரும்ப சொன்னான் ரோஹிணி தான் வந்துட்டு கால் பண்ணி அந்த வீட்டாளங்களை வந்துட்டு அடிக்க சொல்லி சொன்னதா. அதை கேட்ட விஜயா என்னடி அவள் என்ன சொல்லிட்டு இருக்கா, நீ தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்ட இங்கே ரோஹிணி பார்த்தீங்கன்னா அப்படியே திருடுத்துனா முழிச்சிட்டு இருக்கவும் இங்கே மீனாக்கோ பயங்கரமாக கோவம் வருது. என்ன ரோஹிணி கேட்டுட்டு இருக்கமில்ல எதுக்காக வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வேலை பண்ணுனீங்க, உங்களை யார் சிட்டி கிட்ட சொல்லி அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அடிக்க சொன்னது, அது மட்டும் இல்லாமல் அடிக்கும்போது அவரோட பேரை சொல்லி அடிச்சிருக்காங்க, எதுக்காக வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுனீங்க, உங்களுக்கு என்னங்க அவர் மேலே அவ்வளோ வன்மோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே ரோஹிணி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு நிற்கவும் அப்போ அண்ணாமலை இருந்துட்டு என்னம்மா ரோஹிணி எதுக்காக வந்துட்டு நீ இந்த மாதிரி வேலை பண்ணுன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மனோஜ் இருந்துட்டு சும்மா ஆளாளுக்கு வந்துட்டு ரோஹிணி வந்து குறை சொல்லிட்டு இருக்காதிங்க, ரோஹிணியில் அப்படி ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லவும் அப்போ அண்ணாமலை இருந்துட்டு அதை வந்துட்டு ரோஹிணி சொல்ல ஏன் வந்துட்டு அமைதியாகவே நிற்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ மனோஜ் வந்துட்டு என்ன ரோஹிணி இவங்கெல்லாம் சொல்கிறது உண்மையா, இந்த மீனா சொல்கிறதெல்லாம் உண்மையா, நீ தான் வந்துட்டு அந்த சிட்டிகிட்ட சொல்லி அவங்களெல்லாம் அடிக்க சொன்னையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை கேட்ட ரோஹிணி ஆமாம் மனோஜ் ஆனால் நான் வந்துட்டு அடிக்கலாம் சொல்லலை அப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்களா இவங்க தான் வந்துட்டு இந்த வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. அப்போ ரோஹிணி வந்துட்டு இங்கே பாருங்க மீனா நான் வந்துட்டு சிட்டிகிட்ட சொல்லி அவங்கள அடிக்கலாம் சொல்லலை, மிரட்ட மட்டும்தான் சொன்னேன். அப்போ அண்ணாமலை இருந்துட்டு நீ இருக்குமா வந்துட்டு அவங்ககிட்ட அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு கேட்கவும் இல்லை அங்கிள் அத்தை கிட்ட வந்துட்டு அவங்க பணம் கேட்டு மிரட்டுறாங்கல்ல, அதனால் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இல்லை வந்து நான் மிரட்டி வைக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டு விஜயா என்னடி இப்போ மொத்தப்படி தூக்கி எம்எல்ஏ போடுறியா, நானடி வந்து உங்கள்கிட்ட அடியால சொல்ல வந்து அவங்களே அடிச்சு போட்டு வர சொன்னேன். உடனே ரோஹிணி இருந்துட்டு இல்லை ஆண்டி நான் வந்துட்டு அவங்களை அடிக்கலாம் சொல்லலை, சும்மா போய் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம் மிரட்ட தான் சொன்னேன், இனிமேல் எங்கள் கிட்ட காசு கேட்டு மிரட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி மிரட்ட மட்டும் தான் சொன்னேன்.
ஆனால் அந்த சிட்டி இப்படி போய் அடிப்பான்னு சொல்லி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் மீனாவை கோவப்பட்டுட்டு பொய் சொல்லாதீங்க, நீங்கள் வந்துட்டு அவரை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரிலாம் வேலை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க நானெல்லாம் அந்த மாதிரி பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களும் அங்கே வந்துடுறாங்க. இங்கே யாருமா ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே உள்ளே வரவும், இங்கே வீட்டில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்கே ரோஹிணிக்கும் அதை விட அதிர்ச்சி ஆகுது. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு சொல்லுங்கள் சார் அப்படிங்கவும், இங்கே யார் ரோஹிணி, ஏன் மருமகதா அப்படின்னு சொல்லவும், அவங்கள வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மனோஜ் வந்துட்டு, சார் எதுக்கு சார் வந்துட்டு என் பொண்டாட்டி வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் அவங்க பண்ண தப்புக்கு தான் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறோம், அவங்கள கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு சார் அவெல்லாம் எந்த தப்பு பண்ணலை சார் அப்படின்னு சொல்லவும், அதை வந்துட்டு நாங்கள் வந்து விசாரித்து தெரிஞ்சுக்கிறோம், ஏமா வாமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இங்கே ரோஹிணி வந்துட்டு, மனோஜ் ப்ளீஸ் மனோஜ் நீயாவது அவங்க கிட்ட சொல்லு அப்படிங்கவும், அப்போ அண்ணாமலை இருந்துட்டு, சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், எதுக்கு சார் வந்துட்டு என் மருமகளை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், சார் காலையில் உங்கள் பையனை வந்துட்டு ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போனால அதே கேஸ் தான் சார், அந்த ஆளுங்களை விட்டு அடிக்க வச்சது வந்துட்டு வேற யாரும் இல்லை உங்கள் மருமக தான், அந்த சிட்டியே வந்துட்டு வாக்குமூலம் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டு இங்கே ரோஹிணிக்கும் பயங்கர அதிர்ச்சி ஆகுது. ஐயோ அப்போ சிட்டி வந்துட்டு நம்ம பேரை சொல்லிட்டானா, அடப்பாவி இப்படி வந்து மாட்டி விட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு, என்னம்மா பார்த்துட்டு நிற்கிற கிளம்புமா அப்படின்னு சொல்லி சொல்லவும், இங்கே ரோஹிணி பார்த்தீங்கன்னா பயந்துட்டு, மனோஜ் ப்ளீஸ் மனோஜ் நான்லாம் வந்துட்டு அவங்களை அடிக்க சொல்லலை, நீயாவது சொல்லு மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜயா இருந்துட்டு, டே மனோஜ் அவளை வந்துட்டு கூட்டிகிட்டு போகட்டும், அவள் பண்ண காரியத்துக்கு வந்துட்டு அவளாக போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கணும், நீ ஒன்றும் அவங்ககிட்ட எதுவும் கேட்காதடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட ரோஹிணி, ஆண்டி நான் உங்களுக்காகத்தானா அப்படின்னு சொல்லவும், என்னடி இந்த விஷயத்தை என்னை கோத்துட பார்க்குறீங்களா சார், என்ன சார் பார்த்துட்டு இருக்கீங்க, அவளை வந்துட்டு கூட்டிகிட்டு போய் விசாரிங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜயா. இங்கே இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா லேடி கான்ஸ்டபிளை கூப்பிட்டு, அந்த அம்மா இழுத்துட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லவும், அந்த லேடி கான்ஸ்டபிள் 2 பேர் பார்த்தீங்கன்னா ரோஹிணியை வந்துட்டு தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா பின்னாடியே போகும். அப்போ விஜயா வந்துட்டு, டே நீ எதுக்குடா வந்துட்டு பின்னாடி போகிறா, நீங்க எழுடா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க ரோஹிணியை வந்துட்டு ஜீப்பில் உட்கார வச்சு ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே விஜயாவோ எவ்வளோ திமிரு பார்த்தியா இவளுக்கு, போய் வந்துட்டு ரவுடி கூடையில வந்துட்டு சாவகாசம் வச்சுட்டு இருக்கா, தேவையில்லாமல் அவங்க கிட்ட வந்துட்டு பணத்தாசை தூண்டி விட்டது இவதா, பத்தாவதுக்கு அதை போய் வந்துட்டு சரி பண்ணுறங்கிற பேரில் இப்போ 2வது போய் ரவுடி கிட்ட போய் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்கா, இவனால இந்த குடும்பத்தோட மான மரியாதையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பணாத்திட்டு இருக்காங்க. அப்புறம் ரவி இருந்துட்டு, டேய் மனோஜ் என்னடா இதெல்லாம், அண்ணி இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லி உனக்கு முன்னாடியே தெரியாதா அப்படின்னு சொல்லவும், டேய் இல்லடா அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படிங்கவும், அப்போ விஜயா இருந்துட்டு, டேய் அவள் என்னக்கிட்ட வந்துட்டு மனோஜ் மதிச்சிருக்கா, என்னமோ அவங்ககிட்ட எல்லாமே சொல்லிட்டு செய்கிற மாதிரி, இதுக்கு தான் சொன்னா அவளை எல்லாம் வந்துட்டு இந்த வீட்டிலே வச்சிருக்க கூடாது, அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும்னு சொல்லிட்டு யார் வந்துட்டு என் பேச்சை கேட்டீங்க அப்படின்னு சொல்லவும், உடனே மனோஜ் இருந்துட்டு, அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, ரோஹிணி வந்துட்டு உங்களுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், அதை கேட்டு விஜயா டென்ஷன் ஆகிட்டு, டேய் என்னடா சொல்கிற, நானா போய் வந்துட்டு ரவுடிகளை வச்சுட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க போய் அடிச்சு போட்டு வர சொன்னேன், இன்ஸ்பெக்டர் சொன்னதை கேட்டே இல்லை, அதில் ஒரு ஆள் வந்துட்டு ரொம்ப சீரியஸாக இருக்கானாமா, அந்த ஆள் செத்துக்கிட்டு போயிட்டானா கொலக்கேஸில் அவன் மாட்டிக்குவா, அப்போ நீ வந்துட்டு என் பேரையும் வந்து அதில் இழுத்துடுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்ட மனோஜ் பதறிட்டு, அம்மா என்னம்மா கொலாகிலன்னு எதாவது சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், பின்ன அவர் சொன்னதை கேட்டே இல்லை, ரவுடிங்கிட்ட போய் வந்துட்டு ஆளை வச்சு அடிச்சுட்டு அதெல்லாம் நான் சும்மா சாதாரண கேஸ் நினச்சியேடா, ஒரு குடும்ப பொம்பளை பண்ணுற வேலையடா வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கா, அவெல்லாம் இந்த குடும்பத்துக்கு எந்த விதத்தில் ஆக்கியே கிடையாது, நான் தான்டா தப்பு பண்ணிட்டேன், என்னன்னே தெரியாமல் வந்துட்டு அவளை பிடிச்சி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன் பாரு, அதுதான்டா நான் பண்ண முதல் தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு, முடிஞ்சு போனதை பற்றி பேசி இப்போல்லாம் வந்து ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அதைத்தான் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும், உடனே விஜய் இருந்துட்டு, அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க, போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவளை வந்துட்டு கூட்டிகிட்டு வரணும்னு சொல்கிறீங்களா, அதை கேட்ட அண்ணாமலை, அப்புறம் இப்படி விட சொல்கிறியா, என்னதான் இருந்தாலும் வந்துட்டு ரோஹிணி நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம தானே போய் என்ன எதுன்னு சொல்லி பார்க்கணும் அப்படிங்கவும், அதை கேட்ட விஜயா, ஓ இது நல்லா இருக்குதே, அவள் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு எதையும் சொல்லாமல் போய் அந்த வீட்டுக்கு போய் காசு கொடுக்குறேன்னு சொல்லி பேசிட்டு வருவா, 2வது அடியாளை விட்டு அடுக்கி வச்சுட்டு வருவா, இது எல்லாத்துக்கும் நம்ம வந்துட்டு பின்னாடி போயிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் ரவி இருந்துட்டு, அவங்க ஏதோ வந்துட்டு தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்காக வந்துட்டு அப்படியே போட்டுன்னு விட முடியுமா, அவங்களுக்கு வேற யார் இருக்காங்க, நம்ம தானே இருக்கோம், நம்ம தானே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதி இருந்துட்டு, இல்லடா ரவி இருந்தாலும் வந்துட்டு ரோஹிணி பண்ணது தப்பு தானே, முத்துவே வந்துட்டு அந்த வீட்டுக்கு போய் சமாதானம் பண்ணி பேசிட்டு வரேன்னு சொன்னார், அதுக்குள்ளே எதுக்கு தேவையில்லாமல் ரோஹிணி இந்த மாதிரி வேலை பார்த்துருக்காங்க, ஒருவேளை அவங்களை இவங்க சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தா இவங்களே போய் பேசியிருக்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு கரெக்டாக முத்து பேச போறப்பவே வந்துட்டு ரவுடிங்களை அங்கே அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை ரோஹிணி வந்துட்டு பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களோ, முத்துவை பழி வாங்கணும்னு சொல்லி கூட இப்படி பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்ட மீனா, ஆமா ஸ்ருதி எனக்கும் வந்துட்டு அந்த சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது, இவங்க தான் வேணுன்ட்டு சிட்டிக்கு ஃபோன் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும், உடனே மனோஜ் இருந்துட்டு, அப்படிலாம் ரோஹிணி ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்கே விஜயாவை ரோஹிணி மேல உள்ள கடுப்புல, ஆமாடா ஸ்ருதி சொன்னதுல என்ன தப்பு இருக்கு, இவெல்லாம் வந்துட்டு அந்த வேலையை செஞ்சாலும் செய்வா, இவளுக்கெல்லாம் வந்துட்டு அடியாளங்க திருடங்க எல்லாமே வந்துட்டு கூட்டாளிக்கு தானே. அப்போ மனோஜ் வந்துட்டுமா என்னமா சொல்றீங்க அப்படிங்கவும், பின்ன என்னடா ஒரு திருட்டு நகை கொண்டு வந்து கொடுத்து எல்லாத்துக்கு முன்னாடி என்ன எப்படியெல்லாம் வந்துட்டு அவமானப்படுத்தினா, இவ பாரு ரவுடி கிட்டையெல்லாம் வந்து கான்டாக்ட் வச்சுட்டு அடியாளை விட்டு எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு வர சொல்லியிருக்கா, இவளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆளுக்கு கூட தான் பழகுவாளாடா.
இவரோட லட்சணமெல்லாம் தெரியாமல் நான் போய் இவளை வந்துட்டு உனக்கு கட்டி வச்சுட்டு நேடா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாத்துறாங்க. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு இங்கே பாரு அதெல்லாம் வந்துட்டு செய்யறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும், இப்போ வந்துட்டு நீ புலம்பி ஒன்றாக போகிறது கிடையாது. டேய் மனோஜ் முதல்ல கிளம்புடா, போய் வந்துட்டு ரோஹிணியை வந்துட்டு கூட்டிகிட்டு வர வழியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே விஜயா இருந்துட்டு எங்கெங்கே போகிறீங்க, அதெல்லாம் வந்துட்டு அவளை இன்னும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேசுகிற விஜயா நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும் பின்ன என்னங்க இந்த மாதிரி வந்துட்டு ஆளெல்லாம் வந்துட்டு வீட்டுக்குள்ளே நீ வரவே கூடாது, நானே வந்துட்டு அவளை தொலைச்சி தலைமுழுகலான்ட்டு தான் இருந்தேன், நல்லதா போச்சு போலீஸ்காரங்களே வந்துட்டு இழுத்துட்டு போயிட்டாங்க, இதுக்கப்புறம் வந்துட்டு அவள் இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மனோஜ் வந்துட்டுமா என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கவும் டேய் நான் தான்டா சொல்கிறேன், தெரியாதனமா வந்துட்டு அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், அந்த பருண பாவத்துக்கு நானே வந்துட்டு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையே வந்துட்டு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன், இவள் வந்துட்டு இனிமேல் உனக்கு வாழ்க்கையில் வேண்டாண்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டு அண்ணாமலை விஜயா நீ என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சுதான் பேசுகிறியா அப்படிங்கவும் நான் வந்துட்டு எல்லாமே தெரிஞ்சுதான் பேசுகிறேன், இவளால் இந்த வீட்டோட மான மரியாதையே போச்சு, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரவுடி கூடையெல்லாம் வந்துட்டு கான்டாக்ட் வச்சிருக்கா அப்படின்னா நாளைக்கு வீட்டு ஆளுகளை வந்துட்டு ஆள் வச்சு அடிக்க மாட்டான்னு சொல்லி என்ன நிச்சயம், நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் வந்துட்டு உசுருக்கு பயந்துட்டுலாம் இருக்க முடியாது, இனிமேல் வந்துட்டு அவள் இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு டே மனோஜ் உங்கள் அம்மா இப்படி தான் பேசிகிட்டு இருப்பா, நீ வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் இங்கே விஜய் இருந்துட்டு நம்ம இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கோம், திரும்பியும் வந்துட்டு இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவளை கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லி பார்க்குறாங்களா, அதுக்கு நான் வந்து விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவை பார்த்தீங்கன்னா பின்னாடியே போகிறாங்க. இங்கே போலீஸ் ஸ்டேஷன் ரோஹிணி பார்த்தீங்கன்னா சார் இல்லை சார் நான் வந்துட்டு இந்த சிட்டியை வந்துட்டு மிரட்டிட்டு தான் வர சொன்னேன், ஆனால் இவங்க வந்துட்டு அடிச்சு போட்டுட்டு வந்துட்டாங்க, நான் அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் சிட்டி இருந்துட்டு சார் இல்லை சார் இவங்க வந்துட்டு ஃபோன் பண்ணி அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் அடிக்க தான் சொன்னாங்க, அதைத்தான் சார் நான் அந்த மாதிரி பண்ணினேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்டு இங்கே ரோஹிணிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இவன் நம்ம பேரை சொன்னது மட்டும் இல்லாமல் இப்படி கேஸில் இப்படி போட்டு கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் வந்துட்டு என்னம்மா ஆளை வச்சுட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம் அடிச்சு போட சொல்லிட்டு இப்போ வந்து மாட்டினதுக்கப்புறம் மாற்றி மாற்றி பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லவும் சார் நிஜமாக இல்லை சார் நான் வந்துட்டு மிரட்டிட்டு மட்டும் தான் வர சொல்ல அப்படிங்கவும் அப்போ இன்ஸ்பெக்டர் வந்துட்டு ஏமா ரவுடிங்களை விட்டு மிரட்டிட்டு வரதுன்னா அவங்க என்ன வாயிலே மிரட்டுவாங்க, கையை தான் நீட்டுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாமையே நீ அவங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை விஜயா மனோஜ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அதை பார்த்துட்டு இங்கே ரோஹிணி பார்த்தீங்கன்னா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே வரவும் உடனே விஜயா இருந்துட்டு எங்கடி வர அந்த பக்கத்துலடி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விடுறாங்க. அப்போ அண்ணாமலை வந்துட்டு என்ன விஜயா வந்த இடத்துல கூட இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனால் வந்துட்டு இப்போ நம்ம குடும்பமே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியதாக போயிடுச்சு. அப்போ அண்ணாமலை வந்துட்டு நானா உன்னை வர சொன்னேன், நீ இருக்கு இப்போ தேவையில்லாம இங்கே வந்த அப்படின்னு சொல்லவும் அப்போ இன்ஸ்பெக்டர் வந்துட்டு எதுக்கு வந்துட்டு இங்கே வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு சார் எங்கள் மருமக விஷயமா தான் சார் பேச வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும் இதில் பேசுறதுக்கு என்னங்க இருக்குது, அதுதான் வந்துட்டு தெளிவாக தெரிஞ்சு போச்சு, இவங்க தான் வந்துட்டு ஆள் வச்சு அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்துட்டு இவங்க மேலே வந்துட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மனோஜ் வந்துட்டு சார் இல்லை சார் என் பொண்டாட்டியில் அது மாதிரி பண்ணியிருக்க மாட்டா சார் அப்படின்னு சொல்லவும் உடனே விஜயா பார்த்தீங்கன்னா திரும்பி மனோஜ் முறைக்கவும் மனோஜ் பார்த்தீங்கன்னா வாய் முடித்து நிற்கிறாரு. அப்போ இன்ஸ்பெக்டர் வந்துட்டு சார் என்ன சார் உங்கள் ஒய்ஃப் தான் வந்துட்டு அந்த மாதிரி பண்ண சொன்னாங்கன்னு சொல்லி அவங்களே சாட்சி சொல்கிறாங்க, இதுக்கு மேலே வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது, எதுவாக இருந்தாலும் நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டீங்க மனோஜ் பார்த்தீங்கன்னா கோர்ட்லையா அப்படின்னு சொல்லிட்டு வாயை புழக்கவோ ஆனால் இங்கே விஜயாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஓ அப்போ இந்த கேஸில் வந்துட்டு இவள் ஸ்ட்ராங்காக சிக்கி பல நாள் வந்துட்டு ஜெயிலே இருக்கணும், இவளை வந்துட்டு சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சார் ஆமாம் சார் கண்டிப்பாக வந்துட்டு இவ தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருப்பா, இவளுக்கு திருடங்க ரவுடிங்க எல்லாமே வந்துட்டு கான்டாக்ட் எல்லாமே தெரியும் சார் அப்படிங்கிறாங்க. அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் என்னமா சொல்கிறீங்க அப்படிங்கவும் ஆமாம் சார் இதுக்கு முன்னாடியே ஒரு டைம் இவ எனக்கு வந்துட்டு திருட்டு நகை வந்து வாங்கி கொடுத்தா சார், அதை நம்பி நானும் வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு வெளியில் போட்டுட்டு போய் அங்கே ரொம்ப அவமானப்பட்டுட்டு வந்தேன் சார் அப்படிங்கிறாங்க. அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் என்னமா சொல்கிறீங்க திருட்டு நகையா அப்படிங்கவும் ஆமாம் சார். அப்போ அண்ணாமலை இருந்து விஜயா இப்போ எதுக்கு அதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கவும் நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க, அப்போ தான் நாங்கள் இவரோட லட்சணமெல்லாம் வந்துட்டு இன்ஸ்பெக்டருக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இங்கே ரோஹிணிக்கோ பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. போனால் போதும்னு சொல்லிட்டு இதுக்கு நம்ம செயின் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சா இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு சமயம் பார்த்து இப்படி மாட்டி விடுறாளே இந்த விஜயா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக முறைச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு விஜயா பாருங்க சார் உண்மையை சொன்னதுக்கு உங்க முன்னாடி எப்படி முறைக்கிறான்னு சொல்லி பாருங்க, அது மட்டும் இல்லை சார் வந்துட்டு வாயை திறந்தாலே போய் பித்தலாட்டம் தான், அதனால இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, கண்டிப்பாக வந்துட்டு இவ தான் அந்த ரவுடி கிட்ட சொல்லி இந்த மாதிரி பண்ணியிருப்பா, இவளெல்லாம் வந்துட்டு முட்டி தட்டி உள்ள தள்ளுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் வந்துட்டு லேடி கான்ஸ்டபிள் கிட்ட இந்த அம்மாவை பிடிச்சி செல்லில் தள்ளுங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ ரோகிணி இருந்துட்டு சார் நான் எந்த தப்பு பண்ணல சார் அப்படிங்கவும் பேசாமல் போவாமா உன் வீட்டு ஆளுங்களே வந்துட்டு உன்னை பற்றி இத்தனை கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, உம்மால கேஸ் போட்டு கோர்ட்டில் நிறுத்துற அது வரைக்கும் போய் கம்பி என்ன போமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே ரோகிணியும் அப்படியே அசிங்கப்பட்டுட்டு போய் செல்லுக்குள்ளே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை கிட்ட சார் எதுவாக இருந்தாலும் நீங்கள் லாயரை வச்சு கோர்ட்டில் போய் பார்த்துக்கோங்க, இப்போ நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்கே அண்ணாமலையும் மனோஜும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போகிறாங்க. இங்கே விஜயாக்கோ ரோகிணியை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. நானே வந்துட்டு என் பையனோட வாழ்க்கையிலேருந்து உன்னை துரத்தி விட்டுட்டு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு நினச்சேன், நல்லதாக போச்சு, நீயே வந்துட்டு இப்படி ஒரு விஷயத்தில் சிக்கிட்ட, இதுக்கப்புறம் வந்துட்டு நீ என் வீட்டு பக்கமே வந்துடாதடி அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி பார்த்து முறைச்சிட்டு விஜயா பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகிறது போகிறாங்க. இங்கே ரோஹிணியோ நம்ம எவ்வளோ பெரிய தப்பு இருந்தாலும் வந்துட்டு ஈஸியாக எஸ்கேப் ஆகிட்டோம், ஆனால் கடைசியில் இப்படி ஒரு விஷயத்தில் வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு செல்லுக்குள்ளே கதறிட்டு நிற்கிறாங்க.